ஹாய் சில்ட்ரன், வெல்கம் டு மை சேனல் எல்கேஜி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரோக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரோக்ஸ் தரவு பண்ணணும். அப்படி தானே? ஸ்ட்ரோக்ஸ் தரவாகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, டைரக்ஷன்ஸ் தரவாக தெரியணும். அதாவது அப் எது, டவுன் எது, ரைட் எது, லெஃப்ட் எது, அந்த டைரக்ஷன் கரெக்டாக தெரிஞ்சிருந்தோம்னா நமக்கு ரைட் கர்வ், லெஃப்ட் கர்வில் எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாக டைரக்ஷன்ஸ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஓகே, இப்போது நான் ஒரு கார்ட்போர்ட் பேப்பர் எடுத்து அதில் ஒரு சார்ட் பேப்பர் பேஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஏரோ மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு டைரக்ஷன் தரவு பண்ணணும் அப்படின்னா ஒரு கார்ட்போர்டில் ஏரோ போட்டுக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு ஏரோ போட்டு நம்ம டர்ன் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அப் ஏரோ, தென் டவுன் ஏரோ, தென் அப் ஏரோ, then down arrow, again right arrow, right side right arrow, left side left arrow, then right side, then left arrow left side. நம்மளும் அந்த கையை அந்த மாதிரி டர்ன் பண்ணி காமிக்கணும். குழந்தைங்களையும் அதே மாதிரி ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ சொல்லும்போது அவங்களோட கையும் அந்த சைடு இந்த சைடு பொசிஷன் மாறி ரைட் அண்ட் லெஃப்ட் அவங்க ஏரோவில் காமிக்கிறது மாதிரியே பண்ணணும். ஓகேவா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டோட பிக்சர் பேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். நான் 2 ஃப்ளார்ஸ் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நமக்கு சொல்லி கொடுப்போமா? ஓகேவா? இப்போது ஏரோக்கு அதே ஒரு ஏரோலையே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இதை தரவு பண்ண வைக்கலாம். ஓகேயா? இப்போது ஏரோவை டர்ன் பண்ணும்போது ஆப்ஜெக்டோட ஹெட் எங்கே பார்த்துருக்கு? டவுன் பார்த்துருக்கு. அப்படி தானே? டவுன். இப்போது ரைட் சைடு டர்ன் பண்ணப்போ ரைட் பார்த்துருக்கு. அப்படி தானே? ரைட் சைடு ரைட் ஏரோ. அப்படியே லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணப்போ ஃப்ளார்ஸோட ஹெட் எங்கே ஃபேஸ் பண்ணியிருக்கு? லெஃப்ட் பார்த்துருக்கு. அப்படி தானே? ஸோ லெஃப்ட் ஏரோ, லெஃப்ட் சைடு தென் அப் சைடு. அப் பார்த்த ஹெட்